பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருக பண்ணுவார். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஆமென். இன்னைக்கு 9ஆம் மாசத்துல முதல் ஆராதனையில் நான் உங்களை பார்த்து பேசுறேன். நீங்கள் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுகிறவர். ஆமென். அவர் உங்கள் பேரை பெருக பண்ணுகிறவர். அப்படின்னு ஒரு மனுஷனை கடவுள் அழைக்கிறார். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நிறைய கடவுள்கள் இருந்திருக்காங்க. நிறைய விக்கிரக ஆராதனைகள் இருந்த காலங்களில், கடவுளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற காலங்களில் ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு காலிங் கொடுக்கிறார். மகனே வா அப்படின்னு அழைக்கிறார் இல்லையா? இந்த அழைப்புல என்ன கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். உங்களை அழைத்திருக்கிறாருன்னு வைங்க. இப்போ நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தானே? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். அழைக்கப்பட்டவருக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்க பேரை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நீங்க உங்க பேரை பெருக பண்ணுவீங்கன்னு இல்ல, ஆண்டவர் உங்க பேரை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இங்க முதல் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உடன்படிக்கையில உங்களுக்கு ரோல் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில உங்களுக்கு வேலை இல்லை. சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்கப்பா, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்கப்பா, உங்களுக்கு நான் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? இது ஒரு உடன்படிக்கை. இது ஆபிரகாமின் உடன்படிக்கை. நான் இந்த உடன்படிக்கையை பத்தி பேசும்போது நான் இங்க இந்த விஷயத்தை பேசியிருந்தேன். ஆனா இது ஒரு ஆபிரகாமின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த உடன்படிக்கைக்கும் புதிய நியூ கவனன்ட், இந்த சர்ச்சுடைய பேர் நியூ கவனன்ட் சர்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சர்ச்சுக்கு என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமென். இதுதான் நியூ கவனன்ட்டோட கனெக்டடான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. என்ன நியூ கவனன்ட் தெரியுமா? தேவனே எல்லாவற்றையும் செய்து உங்களை உயர்த்தி வைக்கிற உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனே எல்லாவற்றையும் செய்து மனுஷனை உயர்த்தி வைத்து மனுஷனுடைய பேரை பெருக பண்ணுகிற உடன்படிக்கை. உங்களுக்கு என்ன தெரியுமா? உடன்படிக்கை கொடுத்த தேவனை நம்பி வர்றதா உங்க வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை கொடுத்திருக்கிற தேவனை நம்பி நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உங்க வேலை. இது தவிர உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு மனநிலைமை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் பைபிள் படிக்கும் போது ஆபிரகாம் அழைத்தார், ஆசீர்வதிச்சார், அவர் பெருக பண்ணார் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. ஆமென். ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, பல கடவுள்களை ஆராதித்து வந்திருக்கிற ஒரு பேக்ரவுண்ட். நம்மளுடைய சில பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும் இல்லையா? பல கடவுள்களை ஒருத்தர் வந்து ஆபிரகாம் வா அப்படின்னு வந்துருவாரா? ஆனா ஆபிரகாம் வந்திருக்குன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க? ஏன்னா முதிர் வயதாகி அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை. அடுத்த அவனுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு அட்ரஸ் இல்லை, வாரிசு இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப இதோட அவனோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துல இந்த பகுதியில் நிறைய பேசியிருக்கேன். அதில் மறுபடியும் நான் பேசுறேன். இந்த காலத்திலேயே வாழ்க்கையில் நமக்கு ஒரு குழந்தை இல்லை, நமக்கு ஒரு தலைமுறை இல்லை அப்படின் போது நிறைய குற்றம் சாட்டுகிறது, அவமானப்படுத்துகிற ஒரு அனுபவம். கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு போது எப்படி இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள பேசியிருப்பாங்க இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு வந்தாலே அந்த குறைவை சுற்றி காட்டுற நபர்கள் அநேகர் நம்மளை சுற்றிலும் இருக்கும். பணம் இல்லைன்னு பாரு, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை பாரு, எப்படிக்கிறான் பாரு, ஒழுங்கா ஒரு சட்டை கூட இல்லை, நம்மளை பத்தி சொல்ல பாரு, சும்மா ஒரு சும்மா சாதாரண சீட்டில் ஆராய்ச்சிட்டு இருக்கானு பாரு. நம்மள சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஒழுங்கா ஒண்ணு வாங்குறது கூட ஆள் இல்லை, கீபோர்டு வாசிக்கிறது கூட ஆள் இல்லை. நான் நம்ம புரியுற மாதிரி சொல்றேன். சொந்தமா ஒரு வீடு கூட இல்லை பாரு. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? எத்தனை விட காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னையும் தான் சொல்லுவாங்க, உங்களையும் தான் சொல்லுவாங்க, உங்களை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா?
அப்போ குறைவுகள் ஏதாவது ஒன்று, முடி பாரு இப்படி இருக்கு, இல்லைன்னா அப்படி இருக்கு, இப்படி இருக்கு பாரு, கலரா இல்லை பாரு, இல்லைன்னா ரொம்ப இந்த மாதிரி இருக்கு பாரு, அப்படி இருக்கு பாரு, ஒன்றும் ஒழுங்கா படிக்கல பாரு, குறைவு. அந்த காலத்தில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கும். பாரு ரொம்ப பெரிய ஆளா இருந்தானா அவனுக்கு குழந்தையில பாரு சொல்லியிருக்கோம்னா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உள்ளுக்குள்ள இந்த மனுஷனுக்கு ஒரு ஏக்கம், என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என்னடா இது, இதுல ஒரு சோர்ஸ் இருக்காதா அப்படின்னு இவர் தேடுகிறவர்களா இருந்திருக்கிறார். அநேக ஆபிரகாமத்தை பத்தி படிக்கும் பொழுது அநேக விக்கிரகங்களிலும் அநேக கடவுள்களிலும் அவர் என்ன பண்ணியிருக்கார், நம்பி இருந்திருக்காங்க. ஏன்னா அவருடைய உடன்படிக்கை பார்க்கும்போது, அவருடைய யாகங்களை பார்க்கும்போது, இதெல்லாம் அங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுதான். உடன்படிக்கை பண்றது, அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அந்த இது யாகம் கொடுக்கறது, பலி கொடுக்கறது எல்லாம் அவங்க ஹிஸ்டரியில இருந்து வந்ததுதான். அப்ப நிறைய வழிபாடுகளை பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா அவனுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. குடும்பத்துல குறைகளை சொல்லி வேதனையோட, வலியோட, துக்கத்தோட, கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அவரை பார்த்து ஒரு புதிய வாய்ஸ் கேட்குது. என்ன வாய்ஸ்? நான் உன்னை பிளஸ் பண்றேன். எப்பா இது வரைக்கும் கேட்டதெல்லாம் நீ இதை செய்ய, நான் உனக்கு அது செய்யறேன். அப்பா நீ முழங்கால் படியிடு, நான் உனக்கு அது செய்யறேன். நீ 21 இரு, நம்ம ஸ்டைல்ல பேசுறேங்க, நான் உனக்கு அது செய்யறேன். நீ செப்பல் போடாம இவ்வளவு தூரம் நட, நான் உனக்கு இது செய்கிறேன். கேட்டிருக்குமா இல்லையா? செஞ்சிருக்குமா இல்லையா இத்தனை விரதத்துக்கு? அப்போ மனிதனுடைய கிரியையின் அடிப்படையில அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்டுட்டே இருந்திருக்கான் இது வரைக்கும். ஆனா இந்த ஒரு நியூ வாய்ஸா இருக்கு, இதெல்லாம் விட்டு வந்திருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிஸ்டத்துல இருந்து நீ வெளியே வா. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் சிஸ்டம் மேட்டர் கிடையாது, நீ செய்கிற கிரியைகள் விஷயம் இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன்னா அதுக்கு வல்லமை அவருக்கு இருக்கு, அதுக்கு ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற தேவன் அவருக்கு யார்கிட்டயா வல்லமை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு பேர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால அவர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் மேல் அவருடைய கண் பதிந்தது. கம் வா அப்படின்னு கூப்பிடுறார். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு புதிய சத்தமாய் மாறுகிறது. இந்த மாதத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப ஃப்ரீயா இரு, ரொம்ப ஃப்ரீயா இரு. ஏதோ நம்மலாம் செஞ்சு ஏதோ பண்ண, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் அவர் செய்வாரு, வெயிட் பண்ணுங்க, வெயிட். ஹல்லேலூயா. அவர் இடத்துல ஃபுல்லா உங்க வருத்தங்களும் பாருங்கள் அவர் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கவலைகள் அவர் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பராத பாடுபட்டு இருந்திருக்காங்க. மனைவிக்கு ரொம்ப கஷ்டம். சாரா யோசிச்சு பாருங்க, அந்த பழைய காலத்துல குடும்ப வாழ்க்கை அனுபவி ரொம்ப கஷ்டங்க. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் ஒரு குறை, குழந்தை இல்லை. சுற்றி சுற்றி குழந்தைங்களுக்கு, அவங்க வேலைக்காரன் குழந்தை பிறக்கும் போது, உற்றவருக்கு குழந்தை பிறக்கும் போது, தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது எல்லாம் வலி, ஒரு வலி வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் எந்த செயல்பாட்டும் செய்யாமல் தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய செயல்பாட்டை தூக்கி போடுங்க. உங்க அந்த செயல்பாட்டினால ஆசீர்வதிக்கிறல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா அவர் உங்க மேல் பிரியமா இருக்கிறபடினால, உங்க மேல் கண்ணை வைத்திருக்கிறபடினால, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறபடினால, உங்களுடைய தகப்பனா இருக்கிறபடினால அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அது யாராலும் தடுக்க முடியாது, அது யாராலும் தடுக்க முடியாது. என்ன பண்ற ஆண்டவர், என்ன பண்ற ஆபிரகாமை அங்கிருந்து இழுத்துட்டார். சில நேரத்தை ஆமென், சில இடங்களில் இருந்து ஆண்டவர் அப்படியே மூவ் பண்ணுவார். டார்ச்சர் பண்ற இடங்களில் இருந்து மூவ் பண்ணுவார். உங்களை துக்கப்படுத்துற இடத்துல இருந்து உங்களை மூவ் பண்ணுவார். உங்களை கஷ்டப்படுத்துற இடத்துல இருந்து உங்களை மூவ் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துறதுக்கு. அந்த இடத்துல இருந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க, அந்த இடத்துல இருந்து நீங்க வேதனைப்பட்டு இருப்பீங்க. எந்த திரும்பினாலும் குறை, எதை தொடர்ந்தாலும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கா, ஆண்டவர் அந்த இடத்துல உங்க கரத்தை பிடித்து மூவ் பண்ண போறார். ஆமென். அது தேவனே முழுமையாக செய்வார். ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்பினார்.
அவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன். பேரை பெருமைப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சா யாரால் தடுக்க முடியுமா? பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சார்னா எந்த இயற்கையாலும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரத்தினாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த அதிகாரத்தினாலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை அதிகாரங்கள் வந்து நின்னாலும், எத்தனை பவர் வந்து நின்னாலும், அதை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தேவன், ஆமென், உங்க பேரை பெருமைப்படுத்தி உயர்த்தி வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறார். அவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு கீங்க சொல்லிப்பாங்க. வந்தாலே ஐயோ டார்ச்சர் தாங்க முடியலடா அப்படின்னு சொன்ன வாய், ஐயோ இவர் வந்தா ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. இவர் பேசினாலும் எனக்கு தாங்க முடியலையா, ஐயோ இவர் என்னால குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இவர் இனிமே ஆசீர்வாதமா தான் இருப்பாரு. அது யார் செய்கிறார் தெரியுமா? அவரே அவர் மாத்திக்கிறது இல்ல, தேவன் அவரை மாத்துகிறார். ஆமென். இதுவரைக்கும் இல்லாதவன், குழந்தை இல்லாதவன், ஐயோ எல்லா நம்ம ஹிந்து கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நின்னா வாங்க முன்னாடி நில்லுங்க, ஐயோ நான் நிக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா எனக்கு கணவன் இல்லை, இல்லைன்னா குழந்தை இல்லை. இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறவங்க முன்னாடி வர மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை விட மற்றவங்க என்ன நினைக்காங்கன்னு சொல்லி நிக்க விட மாட்டாங்க. உன்னுடைய வெட்கங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஆபிரகாமினுடைய துக்கம், ஆபிரகாமினுடைய வேதனைகள் ஆண்டவர் அழைத்து அந்த துக்கத்தினுடைய பிரச்சனைகள் இருக்கிற இடத்திலிருந்து மாற்றி ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு தேவன் மாற்றினார். இந்த நாட்கள் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமென். இந்த நாட்கள் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வாதமாய் இருக்கிற அனுபவத்தில் ஆண்டவர் மாத்துகிறார். ஆசீர்வாதமாக இருக்கிற அனுபவத்தில் ஆண்டவர் மாத்துகிறார். புதிய நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவேசு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. எப்படி? ஏன்னா பவுல் பேசுகிற காலத்தில் எப்படி இருக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தை ஹைலைட் பண்ணி கொண்டிருக்கிற காலம். நம்ம எப்பவுமே அந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட பேசல, யார்கிட்ட பேசுறாங்க? நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவங்க கிட்ட பேசுறாரு. நியாயப்பிரமாணத்துக்கு வருவதற்கு முன்பே ஆபிரகாம் இருந்தாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை பிறகு தான் 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் வந்ததெல்லாம் சரிதான், ஆனா இப்ப நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு உடன்படிக்கைனா என்ன? ஒரு எக்ரிமெண்ட். நீங்களாம் எக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறீங்க, அதனால எக்ரிமெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். உடன்படிக்கை செய்யும் இல்லையா? ஆல்ரெடி நீங்களும் நானும் ராஜன் பதரும் என்னாச்சு, ஒரு எக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னு வைங்க. இல்ல டேட் பார் ஆயிடுச்சு, அடுத்த எக்ரிமெண்ட் என்ன பண்ண போறோம்? போட போறோம். அப்ப பழைய எக்ரிமெண்ட் என்ன ஆகும்? ரத்தாயிடுச்சு. ஆனா இந்த ஆபிரகாமின் எக்ரிமெண்ட் ரத்தாகல. பாத்தீங்களா? அதான் பவுல் சொல்றாரு, 430 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமை ஆண்டவர் தரிசனமாகி பேசினதுக்கு அப்புறம், நடத்தி வந்ததுக்கு அப்புறம் 430 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆபிரகாமினுடைய எபிரேய ஜனங்கள் எல்லாம் எகிப்துல அடிமைத்தனமாவாங்க. அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு வரும்போது ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. அந்த உடன்படிக்கை பேர் தான் நியாயப்பிரமாணம். ஆமென். இந்த உடன்படிக்கையை, அதாவது நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கை, இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன பண்ணாதா? ரத்து பண்ணாதே, கட்டுப்படுத்தாது. ஏன் கட்டுப்படுத்தாதுன்னா அதுடைய பவர். கடவுள் கொடுத்த உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளே செய்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதனால இந்த உடன்படிக்கை வந்த போதும் அது மாயல, அப்படியே இருக்கு. அப்போ இந்த உடன்படிக்கை ஜீவனை தருகிறதா இருந்தால், அதாவது நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கை ஃபுல்ஃபில் ஆகிறதா இருந்தா, ஜீவனை தருகிறதா இருந்தா, அது தேவையில்லாம இருந்திருக்கும். அது ஏன்னா அது ஒரு நிழலா இருந்தது. புதிய உடன்படிக்கையின் நிழலாக ஆபிரகாமுக்கு முன்னே கூட்டி தெரிவித்தார் ஆண்டவர்.
நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போவேன். அந்த உடன்படிக்கையில் மனுஷனுடைய எந்த வேலையும் இல்லை. நானே மனுஷனாய் பிறந்து மனுஷனுடைய பாவங்களை சாபங்களை மாற்றி அவனை நாங்கள் ஆசீர்வதிச்சு அவனுடைய பேரை பெருக பண்ணுவேன். அப்படி நானே ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன் அப்படின்னு முன்னாடியே ஆண்டவர் காமிச்சார். ஆமென். அதனால அது வேலிட் ஆயிட்டே இருக்கு. கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை ஒப்பான ஒரு உடன்படிக்கை தான் என்னது? ஆபிரகாமிக் உடன்படிக்கை. அதனாலதான் புதிய உடன்படிக்கை எப்படி நடக்கும்னா, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நியாயப்பிரமாணம் அப்படி இல்லை. நீங்க விசுவாசிக்கணும், அதன்படி செய்யணும். தோத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, மரணத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மரணத்தை கொண்டு வருகிற நியாயப்பிரமாணம் என்ன பண்ணல? ஆபிரகாம் உடன்படிக்கையே தொடக்கூட முடியல. அதோடு கூட ஆடாய் வந்துருச்சு. ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு கூட ஆடாய் தான் வந்துருச்சு. தவிர காலம் நிறைவேறின போது, உண்மை சத்தியமாக வெளியில் வந்த போது, இந்த நியாயப்பிரமாணம் என்பது உடன்படிக்கை என்ன பண்ணுச்சு? காணாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அது கல்லின் மேல் கல் இல்லாமல், அந்த உடன்படிக்கையுடைய பேப்பர் தான் எது? தேவாலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்கள் நான் உடன்படிக்கை பண்ணுவோம், அதுக்கு ஆதாரம் என்ன? பத்திரம். அந்த பத்திரம் இருந்தால் தான் அது வேலிடு. இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய வேலிடா இருக்கணும்னா ஆலயம் இருக்கணும். 70 ஆலயம் முடிஞ்சு போச்சு. கல்லின் மேல் கல் இல்லாமல் பணம் போயிடும் இயேசு சொன்னது படி. எப்படி தெரியுமா இயேசு அப்படி சொன்னாரு? அந்த உடன்படிக்கையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இயேசு ஒரு நாள் சொன்னாரு, இந்த ஆலயத்தை பார்த்து மேன்மை பாராட்டதையா, இது கல்லின் மேல் கல் இல்லாம காணாம போயிடும். அவ்வளவு பெரிய கல்லை கொண்டு கட்டின ஆலயமா, கண்டிப்பா எந்த ஒரு பெரிய அது உடையாது. ஆனா என்ன சொல்லுச்சுன்னா, அந்த இடத்துல தங்கமெல்லாம் வச்சிருக்காங்கய்யா. நியூரோ கைசர் இருந்தாங்கல்ல, அது சொன்னாரு, தங்கமெல்லாம் அதுக்குள்ள வச்சிருக்கு, நீ என்ன பண்ண, ஒவ்வொரு கல்லையும் நீ எடுத்து பாரு அப்படி சொன்னான். அன்னைக்கு யானை பெரிய பெரிய எல்லாத்தையும் கொண்டு வந்து கல்லின் மேல் கல் இல்லாத அளவுக்கு அந்த ஆலயத்தை ஜீரோ பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ப்ராபசி நிறைவேறிச்சா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, கிருபையின் உடன்படிக்கை இருக்கும்போது, அதாவது மனுஷனுடைய செயல்பாட்டினால மனுஷன் ஆசீர்வதிக்கிறது அல்ல, தேவனே இறங்கி வந்து மனுஷனுக்காக எல்லாவற்றையும் செய்து மனுஷனை காப்பாற்றி மனுஷனை உயர்த்தி மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன அந்த கிருபையின் உடன்படிக்கை இருக்கும்பொழுது ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் அடிமைத்தனமாகிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை கடந்து போயிட்டே இருக்கிறானுங்க. அதனாலதான் அது கல்லின் மேல் கல் இல்லாமல் உடஞ்சு காணாம போச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. யோசிச்சா அது கல்லின் மேல் கல் காணாம போகிற போல காணாம போயிடும். ஆமென். அப்ப நீங்க கடைசியில் சொல்லுவீங்க, எல்லாம் தேவ கிருபையினால நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆமென். உண்மை அதுதான். ஆமென். எல்லாம் தேவ கிருபை. ஆபிரகாம் ஒண்ணுமே செய்யல, பின்னாடி நடந்து வந்துட்டார். அவன் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, இந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ என் கூட வா, நீ இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்கிற, மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார். ஆபிரகாமை அப்படிதான் அழைச்சார் இல்லையா? ஆபிரகாம் வந்தாரு, பெருக ஆரம்பிச்சாரு. இடது பக்கம் வலது பக்கம் முன்ன பின்ன பெருகி 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 ஆபிரகாம் பெருகி கொண்டிருந்தாங்க. ஆபிரகாமுடைய ஜனத்தை தான் எபிரேயர்கள். ஆமென். எபிரேயர்ஸ் எப்படி சொன்னாலே ஆபிரகாமுடைய வம்ச பாரம்பரியத்தில் பட்டதா எபிரேயர். ஹீப்ரு மொழி கூட அவங்க மொழி தான். ஆமென். அப்போ பெருகி பெருகி ஆபிரகாம் பெரிய ஆசீர்வாதமாய் பூமியை பெருக ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பேதுரு அழைக்கிறார். மீன் பிடிக்கிற சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், மீன் பிடிக்கிற மனுஷனை மதிக்க மாட்டாங்க. சாதாரண இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன வேலை, மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு மதிக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு மதிக்கிறாங்க, கொஞ்ச காலம் முன்னாடி மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சாதாரண வேலை செய்யற மனுஷன், இவனுக்கு என்ன அறிவான், உனக்கு ஒன்றும் அறியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வாப்பா உன்னை நீ மீன் பிடிச்சிருக்கே, உன்னை மனுஷனை பிடிக்கிறாக்குவேன்னு சொன்னோன்னே அவர் வராரு. வந்து ஆண்டவர் அந்த மனுஷனை டீச் பண்றாரு. ஹல்லேலூயா. அவர் எங்க? யூத முறைப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷன். அப்படியே ஆண்டவர் அந்த மனுஷனை ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் டீச் பண்றாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு
ஒவ்வொரு இடத்துலையும் பேதுரு ஆண்டவர் டீச் பண்றாரு. இயேசுநாதரை டீச் பண்றாரு, பிதா டீச் பண்றாரு, பரிசுத்தாவியானவர் டீச் பண்றாரு. பேதுரு 3 பேருமே பேதுரு டீச் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த 3 பேரும் அவரோட டீச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன், அவனுடைய மைண்ட்ல பலவிதமான தோட்டங்கள் இருந்துச்சு. இஸ்ரவேல் தேவன் தான் தேவன் நினைச்சிருந்தாரு, இல்ல இஸ்ரவேல் மோசே தான் மெயினான ஆள் நினைச்சிருந்தாரு, எலியா தான் மெயினான ஆள் நினைச்சிருந்தாரு. பலவிதமான தோட்டம் பேதுரு மேல இருந்தார். அந்த சாதாரண மனுஷனை கொண்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சீனாய் மலை மேல நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது கீழே வந்து இவங்க நினைச்சதெல்லாம் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலக்குட்டியை உண்டாக்கி ஆராய்ச்சுவாங்க. கோபத்தில் மோசம் வருவாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி காலி பண்ணுவாங்க. 3000 பேர் செத்துருவாங்க. கிருபை நூலே ஒன்று வந்துருச்சு பாருங்க. பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரு பெந்தெக்கோஸ்து நாளில் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். நியாயப்பிரமாணம் மரணத்தின் ஊழியமாய் காணப்பட்டது. கொடுக்கப்படும் போதே மரணத்தின் ஊழியமாய் காணப்படுது. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ற கிருபையினுடைய ஊழியத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஜீவனின் ஊழியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது எப்படி பாருங்க, பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்துருச்சு, கிருபையும் சத்தியமும் ஜீவனை கொண்டு வருகிறது. இப்ப ஆபிரகாமுக்கு கிருபையை கொண்டு பேசுறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை நீதியாக்குறேன், நான் உன் பாவங்களை கழுகுறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது. ஆபிரகாம் இத்தனை கட்டளைகளை பின்தொடர்ந்தா அதனால நீதியை காணல. ஆண்டவரை விசுவாசிச்சா, ஆண்டவரை நம்பினா அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. உங்க வேலை ஒண்ணுமே இல்லைங்க, கடவுளை நம்பி போயிட்டே இருக்கிறதா வேலை. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பீங்க, நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க பழுகி பெருகிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ பேதுரு மனசுல எலியா வந்திருந்தா, எலியா மாதிரி ஊழியம் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்திருந்தா. இல்ல மோசே மாதிரி பயங்கரமா ஊழியம் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு பேதுரு மனசுல நினைச்சிட்டே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு நாளைக்கு வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் பேதுருவையும் வேற ஒரு சீசனை கூட்டு அப்படியே மேலே போனாங்க. அங்க அப்படியே ப்ரேயர் பண்ண இயேசு மறுரூபம் ஆகிறாரு. அப்படியே வெளிச்சம், முகம் அப்படியே வெளிச்சம் ஆகுது. அப்படியே பார்த்த உடனே பேதுரு பார்க்கிறாரு, இந்த பக்கம் ஏலியா வராரு, இந்த பக்கம் மோசே வராரு. இவங்க பயங்கர உணர்ச்சி வேஷத்துல, ஆண்டவரே இத போல ஒரு இடம் எங்கேயும் பார்க்க முடியுமா? நம்ம ஹீரோ மோசே வந்துட்டாரு, ஏலியா எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டாரு. பேதுருவால இது வந்து டக்குன்னு பேசிடுவோம்ல, அதனால பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே சைலண்ட் ஆயிரு, அமைதியாரு. நான் சொல்றது அமைதியாரு. இவர் நேசகுமாரன், இவனில் கவனமா, இவனில் செவி கொடு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, கொல்லுகிற ஊழியத்தையும் கிளம்பி போயான்ட்டாரு, அழிக்கிற ஊழியத்தையும் கிளம்பி போறான்ட்டாரு. அந்த நொடி பொழுதில் 2 பேரும் காணாம போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரர் வந்திருக்காருயா, உண்மையான குமாரன் வந்திருக்காருயா, இவருக்கு காது கொடு, இவர் என்ன சொல்றாரோ அதுல கவனி அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்னன்னா, அவரை டீச் பண்றாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுருவே டீச் பண்றாரு. நீ எதுல கட்டணும்? கிறிஸ்துவில நீ கட்டணும், இயேசுவை தான் நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் மனசுல என்னென்னமோ இருக்கு. ஆபிரகாம் மனசுல பல காரியங்கள் இருந்தது. நடத்த ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய சொந்த இஷ்டத்தை ஒரு ஹேபிட்டை எடுத்து பண்ணிட்டான். அடிமை பெண்ணில் ஒரு குழந்தை பத்திட்டான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பிரச்சனைகள் உருவாச்சு. இந்த பேதுரு அதே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தானா, மோசே ஏலியா பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டி வச்சுன்னா காமெடியா இருந்திருக்கு. இன்னைக்கு கொலை நிறைய வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உடலை, ஹல்லேலூயா, ஆண்டவர் உடலை சுய சித்தமெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகுது. இவனில் சித்தமா இருக்கிறேன், இவரில் கவனம் செலுத்து, இவர் என்ன சொல்றாரோ அது செய். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை என்ன சொல்றாரோ அது சொல்லும்படி இயேசுவின் மேல் கவனம் செலுத்த சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் யாரை டீச் பண்றாரு?
பேதுரு டீச் பண்றாரு, பிதாவும் பேதுரு டீச் பண்றாரு, ஆவியானவரும் பேதுரு டீச் பண்றாரு. அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்குகிற ஒரு அப்போஸ்தலனுக்கு ட்ரினிட்டி டீச் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு டீச் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினது முதலாம் அப்போஸ்தலன் தான். 10 அப்போஸ்தலன் பேதுரு. ஒன்று படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனுஷன், அவங்கள தேவன் அவர்களை டீச் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நான் எஜுகேஷனில் கம்மியாக இருக்கேன், என்னுடைய திறமையில் நான் கம்மியாக இருக்கேன், ஏதாவது கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சா பயப்படாதீங்க. உங்களை டீச் பண்ணுகிற ஒரு ட்ரினிட்டி நமக்குள்ளே இருக்குது. அவன் தேவ ஆவியானவர் உங்களை டீச் பண்ணுவார். பிதா உங்களோட பேசுவார், பரிசுத்த இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுவார். இதில் ஒரு ஆமென் சொல்கிறீங்க. இவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி அந்த எதெல்லாம் தேவையில்லாமல் காணப்படுத்தோ அத்தனையும் ஆண்டவர் மாற்றி ஒரு ஜீவனுடைய சபையை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த சபையுடைய ஒரு பார்ட்டு தான் இன்னைக்கு நாம் அங்கே நிற்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறதை கூட அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய பிரசங்கம் பண்ணுறதை நம்ம ஆராதிக்கிறத பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சந்தோஷப்படுவாரா வர மாட்டாரா? பேதுரு சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? முக்கியமான இடத்துல போஸ்டரில் உட்காந்துருப்பார் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமே, முக்கியமான அவர் சந்தோஷப்படுவார். பாருங்க, நாங்கள் அன்னைக்கு கட்டணும் போது நாங்கள் தூணாய் நின்னோம். இன்னைக்கு நம்ம பின்தொடர்ச்சியாய் வருகிற அவர்கள் நம்ம ஆண்டவரை இயேசுவை பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு அவர் சொல்லுவார். நம்மளை குறித்து நம்மளோட பின் தலைமுறைக்கார் பேசும்போது நம்ம அங்கே இருப்போம், அந்த வரிசையின் நிறையில இருப்போம். நம்மளுடைய லைன் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப இருப்போம். நம்ம ஒன்று முன்னாடி அவங்கள தாண்டி எல்லாம் போக முடியாது, நம்மளுடைய லைன் இருக்கு. ஆமென். நம்ம என்ன வேணா இந்த உலகத்தில் சாமிச்சா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லைன் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மகிமையோட. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு? அழைத்தாரு, பெருக பண்ணாரு. ஆமென். இதுக்கு ஆபிரகாமுடைய கையில் ஏதாவது செயல்பாடு இருந்துச்சா? இல்ல. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி ஆக்கு வரைக்கும் ஆபிரகாமை என்ன பண்றாரு? டீச் பண்றாரு, டீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? ஒரு தப்பு பண்ணுவார், அடிமையின் இடத்துல குழந்தை பெற்றுக்கலான்னு பெற்றுக்குவார். இப்போ வேலை சொந்தக்காரில் அண்ணனுடைய பையனை இந்த குழந்தைய நீங்கள் ஏற்றுக்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு வேளை தாமதமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது செய்யலான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னவர் ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். ஆண்டவரை பற்றி நம்ம படிக்கும்போது எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். அப்படின்னா நான் அடுத்தது நடக்க போறதுன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்காக அவர் ஞானத்தை மாற்றுகிற குறைவுள்ளவர்களா இருக்காது. அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கு. அவர் எல்லா இடத்திலும் அவர் ஒரே போல செயல்பட முடியும். அதனால அவர் திட்டம் என்னைக்கும் சக்சஸ் தான். ஆமென். உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி நிச்சயமா செய்வார். அவருக்கு வல்லமை இல்லாமல் இல்லை, ஞானம் இல்லாமல் இல்லை, ஆமென், பலனும் இல்லாமல் இல்லை, எல்லாம் அவருக்கு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அதனால அவரே உங்களை ஆசீர்வதிச்சு அவரே உங்க பேரை பெருக பண்ணுவார். ஆமென். நீங்க அமைதியா இருங்க, ரொம்ப கஷ்டமா யோசிக்காதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் ஆகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். அப்படி ஆபிரகாம் கடைசி நாட்களில் புரிந்து கொண்டார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அவர் அவரை விசுவாசித்தார். விசுவாசத்தில் நடந்த, அதனால தான் விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாமை முன்னாடியே காமிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து கொண்டு வர போறாருன்னு சொல்லி முன்னாடி ஒரு நிழலை காட்டினார் ஆண்டவர். ஆமென். நியாயப்பிரமாணம் வந்தபோது கூட அந்த கவனண்டினுடைய உடன்படிக்கை மாறாம அதை பின்தொடர்ந்து பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் வருது. இப்போ நீங்களும் நானும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறோம்னா, விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆமென். யாரு விசுவாசத்தினால் தான்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக விசுவாசித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்து நீங்க சமாதானமா இருக்க வேண்டும் என்றும், இயேசு உங்களுடைய பாவங்கள் கழுவணும் என்றும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். அதனால நீங்கள் விசுவாசத்தினாலும் இல்லைனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இது நம்ம போஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நம்ம போஷன். அதனால நீங்க அமைதியா இருங்க, டென்ஷனே அடிக்காதீங்க, வாழ்க்கை குறித்து கவலை எல்லாம் படாதீங்க. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். சாலோமனை காட்டிலும் ஞானம் உள்ளவர், சாலமோனை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர். ஆமென். சாலோமனை காட்டிலும் பெரியவர் இங்கே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிறதே உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாக சாலோமோனை காட்டிலும் பெரிய ஞானம் உள்ளவர். நீங்க சொல்லணும், ஆண்டவரே தெய்வீக ஞானம். நீங்க ஜபிக்கும் போது சொல்லணும், உங்க ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே.
இந்த பொல்லாத உலகத்துல, விழுந்து போன மக்கள் போய் கொண்டிருக்கிற உலகத்துல ஞானத்தோடு நான் செயல்படுவதற்கு உங்க வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்க, உங்க ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது நீங்க அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நீங்க அவரால் பெருகப்பட்டவர்களாக நீங்க உங்க பேரை பெருக பண்ணுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் ஆபிரகாம் ஒரு ஆராதனையில கூட அவருடைய பேர் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. இந்த ஆபிரகாமுடைய ஒரு பேருக்கு பெருமை பாருங்க. மரியாமாவுடைய பேருக்கு, கிருபை நிறைஞ்ச மரியாமாவுடைய ஒரு பேருக்கு ஒரு பெருமை பாருங்க. எப்போதும் அவங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, அவ்வளவுதான். அந்த ஐயா விசுவாசாரு, இறங்கி வந்தாச்சு. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் தான் சொல்றேன், ஆண்டவர் ஏதாவது உங்களை குறித்து சொல்லியிருந்தா நிச்சயமாகவே அவரே நிறைவேற்றுவார். டென்ஷன் அடிக்காதீங்க, கூலா இருக்கு. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் மாறும். சாதாரண மீன் பிடிக்கிறவனை தூக்கி அப்போஸ்தலனா நிறுத்தி இன்னைக்கு எல்லா சபைகளுக்கும் தலைமை அப்போஸ்தலனாக வச்சிருக்கு. நமக்கு அவர் தான் தலைமை அப்போஸ்தலர். ஆமென் சொல்லுங்க. 10 பேதுரு தான். ஏன்னா ஆண்டவர் ஆக்கி வச்சது, நீங்களும் நானும் மாற்ற முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு கீழேனா அவர் கீழே தான் நீங்களும் நானும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரூல்ஸுக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அதை ஆக்கி வச்சது யாரு? கடவுள். இப்போ கடவுள் ஆக்கி வச்ச பூமியில தான் நீங்க இருக்கிறீங்க. பிடிக்கலன்னா நம்ம வேற இடத்துக்கு போலாமா? ஹலோ, சாதாரண பூமியிலே நீங்க என்ன பண்றீங்க? இந்த சிஸ்டத்துல இங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க. அப்படின்னா கடவுள் ஒரு தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுக்கு தலைமை அப்போஸ்தலன் சாதாரண ஒரு மனுஷன் ஆகிய பேதுருவை தூக்கி வச்சிட்டார் தலைமை அப்போஸ்தலனா. ஹல்லேலூயா. அவர் கீழே தான் சபை இருக்கு. சபைன்னு வந்துச்சுன்னா அங்க கீழே தான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ தேவன் ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சாருன்னா நீ பயப்படாதீங்க, அது அங்க அது கரெக்டா நடக்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. ஆமென் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா தான் இருப்பாய் அப்படின்னா ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. என்ன காற்று எப்படி வேணா அடிக்கட்டும், அக்கறைக்கு போவோம் அப்படின்னா அக்கறைக்கு கண்டிப்பா போயிடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை காற்றுகள் அடிச்சாலும், எத்தனை புயல்கள் அடிச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. படகுல அவர் உட்கார்ந்து இருப்பார். அவர் வார்த்தை அது அப்படின்னா மாறாதது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவருடைய வார்த்தை. இன்றைக்கும் என்றைக்கும் எந்த காலம் வந்தாலும் அவர் மாற்றமே வராது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா உங்க பேரை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிக்க. நீங்க இனி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமா நடந்துக்குங்க. ஏன்னா நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவரே, நான் இங்க போக இந்த இடத்துல நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சபையில போறேன், சபையில ஆசீர்வாதமா தான் இருப்பேன். வீட்டுல ஆசீர்வாதமா தான் இருப்பேன். எங்க போன அங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன். என் பேரை பெருகப்படும்னா அநேகர் உங்க பேரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆசீர்வாதமான பேரியா ஆபிரகாம்னு இன்னைக்கு சொல்லாத இடம் இருக்கா? நம்மளே 10 பேர் சொல்லிட்டு 15 பேர் 20 பேர் சொல்லிட்டு இருக்கோம்னா எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாங்க. பெருகப்படுத்தோட பெருக போயிட்டே இருக்கும். இனி எத்தனை மக்கள் வந்தாலும் பேரை பெருகிட்டே தான் இருக்கும், போயிட்டு இருக்கும். ஆபிரகாம் மேல இருந்து அழுதுகிட்டே இருப்பார் சந்தோஷத்தினால. யோசிச்சு பாருங்க, நம்மள அந்த இடத்துல உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பரலோகத்துல பெரிய சீட் இருக்குன்னு வைங்களேன், அந்த சீட்ல உட்காந்து நீங்க கீழே பாக்குறீங்க. ஒவ்வொரு சபையில ஆபிரகாம் 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 சொல்லிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும்? அவரால் அழுகையினால ஆராதனை அதிகமாயிட்டே இருக்கும். கடவுள் உயர்த்த நினைச்சு அப்படிதான் உயர்த்துவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படிய நினைச்சால அவனுடைய பேர் பெருமைப்பட்டுட்டே இருக்கும். அவன் உயர்ந்துகிட்டே இருப்பான், பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் பாருங்க, கொண்டு கையில கொடுத்துட்டான், சாப்பாடை கொடுத்துட்டான், அது பெருகிட்டே இருக்கு. அவன் சந்தோஷப்படு, நான் 2 தான் கொடுத்தேன், எனக்கு ஒரு கூட அவனுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தானா நீ ஒரு கூட எடுத்துட்டு போயிடுறா, நீ 2 தானடா கொடுத்த, கூட நீ எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஏன்னா பெருகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோடு போயிருப்பான், ஆடி பாடி டான்ஸ் ஆடி குதிச்சுட்டு ஓடி இருப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர் கையில அவர் சொன்னதை பெருகிக்கிட்டே இருப்பார், அவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். உங்க பேர் நிச்சயமா அந்த நாட்கள்ல பெருகும். ஆமென். எப்படி ஆகும் யோசிச்சுட்டு எப்படி ஆகும் சார், அவர் தான் சொல்லிட்டாரு, கண்டிப்பா நடக்கும்.
விஜய் பிரதர் அடிக்கடி சொல்லுவார், அவராவது சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவார். அது மாதிரி நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் பேர் பெருக்கப்படும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பீங்க. ஆமென். எத்தனை பிரச்சனை வரட்டும், பேதுருவே பின்னாடியே போன பேதுரு, இவர் யார் தெரியுமா? ஐயோ எனக்கு அவர் தெரியாது சொன்னாரா இல்லையா? இயேசுவை சிலுவையில் அறை போகும்போது வாக்குத்தத்தம் வாங்கப்பட்ட பேதுரு சொல்றாரு, எனக்கு இவரு தெரியாது. சபிச்சாரா? சபிச்சுன்னா இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், உருப்பட மாட்டான், நல்லா இருக்க மாட்டான்னு இயேசுவே சாபம்னா அதுதானே. சாபத்தை பத்தி என்ன சொல்லட்டுங்களா? சபிக்கிறதுக்கு தான் பிழையாம கூட்டு வந்தாரு. உங்களுக்கு புரியுதா? சாபம்னா அப்படிதான், இவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே பேதுரு சபிச்சாரா? ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி போட்டுலாம். அவன் எப்படி அர்த்தம்னா, தன்னுடைய உயிருக்கு பயந்து, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன்லாம் ஒரு ஆள் எனக்கு தெரியலப்பா, எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, அப்பா நீ அவன் கூட தான் நடந்த, இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்பா, எனக்கு சம்மந்தமே இல்லை தெரியுமா, நான் வேற சும்மா பார்க்கலான்னு வந்தேன். ஹல்லேலூயா. அவரை கூட ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன கில்ட் ஃபீல் கூட நீங்க கொண்டு வராதீங்க உள்ளுக்குள்ள. உங்களுடைய குறைவுகளை வச்சு உங்களை தள்ள மாட்டாருன்றாரு. நீங்க பலகீனன்றவருக்கு நல்லா தெரியும், தள்ளவே மாட்டாருன்ற. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பார்த்து அவர் சொல்லாரா, அவர் செஞ்சிருவார். அவர் உண்மை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய உண்மை உங்களை ஆசீர்வதிக்க தான் முடியும். ஆமென். அப்ப பேதுருல என்ன பண்ணிருக்கணும்? நம்மெல்லாம் ஆனந்தனா என்ன பண்ணிருக்கோம்? இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவெல்லாம் இப்படி செஞ்சுட்டானே, இப்படி பண்ணிட்டானே, நம்மளோட தாங்க முடியாது பாருங்க. ஆனா ஆண்டவர் சாரி அப்படி நினைக்கவே இல்லை. மறுபடியும் அவரை அழைச்சு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆமென் சொல்றார் பாருங்க. அப்படின்னா என்னன்னா, கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அவர் இப்போ சரியணும் கொஞ்ச நேரம் விட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவர் மாற்ற மாட்டாரு, மாறவே மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை வேற பெருகு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீ பாருங்க, இந்த நாட்கள்ல இருந்து உங்களுக்கு வர நன்மைனாலையும் சரி, உங்க வர கேரக்டர்னாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ற ஒர்க்குனாலும் சரி, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றப்பட்டுட்டீங்க. ஆமென். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அநேகருக்கு. ஆமென். நம்மளை குறித்து வேணா பல காரியங்கள் சொல்லலாம், பரவாயில்ல. தேவன் நாம் இந்த சபை அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அநேக குடும்பங்களுக்கு, அநேக அதிகாரிகளுக்கு, அநேக நம்மளை கேட்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு சொன்னது ஆண்டவர். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆமா, இவர் பேதுரு கூட நினைச்சிருக்க கூட மாட்டார், துளி கூட நினைச்சிருக்க மாட்டார் நம்மெல்லாம் வாழ்க்கை இப்படி வந்துருமா அப்படின்னு. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரோடு இருக்கிறதாயா நமக்கு அவனுக்காக உயிரே கொடுத்துடலாம் அப்படின்னு உயிரே கொடுத்தார். உயிரை கொடுக்க பயந்த பேதுரு, தன் உயிரை காப்பாற்றுவதற்காக இயேசுவை மறுதலித்த பேதுரு தன் உயிரையே கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தார். என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில கடவுளை குறித்து ரெவலேஷன் வரும்போது உயிரை கூட சாதாரணமா நினைச்சிருவோம். இன்னைக்கு அடிக்க வரும்போது ஓடுறாங்க, அன்னைக்கு அடிக்க கொல்லியா இருந்தாயா உன்னை கொல்லதானே முடியும், என்னை அழிக்கனால முடியாது. இந்த சரீரத்தை வேணா நீ என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். ஆனா என்னுடைய ஆத்மாவை அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால மரண பயம், அவங்க எது சொன்னாங்க, என்னை இப்படி வேதனைப்படுத்தினாங்க, இதெல்லாம் எங்க தெரியுமா? இதெல்லாம் கடவுளை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால. கடவுளை புரிந்து கொள்ள உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும் பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும் பாருங்க. எல்லா இடத்துலையும் நீங்க தைரியமா போய் நிற்பீங்க, பாசத்தை காட்டுவீங்க, நேசத்தை, அடிக்கிறவனே நேசிப்பீங்க. பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சீட்டு நான் எப்பவுமே காப்பாற்றணும், என்னுடைய இமேஜை நான் எப்பவுமே, ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கீங்களா, எப்பவுமே ஹீரோவாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்க வேற எந்த ரோலும் செய்ய மாட்டாங்க. ஹீரோவாகவே இருக்கணும். இந்த இடம் யாருமே எடுத்துடக்கூடாது. அதனால அவங்களுக்கு நாளுக்கு நாள் பயத்திலேயே தான் வாழ்வாங்க. உண்மையா இல்லைங்களா? முதலமைச்சராக இருக்கிறவங்க பயத்திலே தான் இருப்பாங்க. எப்போ என்னுடைய இந்த வேலை இது போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பயந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக்டராக இருக்கிறவங்க அப்படிதான், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படிதான். ஏன்னா இந்த முகம் எப்போ போகும், இந்த இது மாஞ்சு போயிருமா, காணாம போயிருமா, சீட்டு காணாம போயிருமா. ஹல்லேலூயா. அப்படி ஏன் அப்படின்னா அது மறைஞ்சு போகிறது, அது காணாம போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நித்தியனாகிய தேவன், அவருடைய நித்திய பிரகாசம் என்னைக்கும் அப்படி இருக்கும். ஆமென்.
அதனாலதான் மோசம் முக்காடு போட்டாரு. ஏன்னா முக்காடு போட்டு காணாம இருக்கலாம். முக்காடு போட்டு தெரியாதுல்ல. ஒரு மாட்டி வெளிச்சம் உள்ள முகத்தை பார்த்துட்டு ஒரு நாள் வெளிச்சம் இல்லாம முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருக்கும்போது, முகம் பிரகாசமா இருக்கும்போது முக்காடு போட்டார். ஏன் வெளிச்சத்தை காட்ட வேண்டியதானே? காட்டிருக்கலாம்ல. ஏன்னா இது ஒரு நாள் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போன பிறகு முகத்தை எல்லாம் எடுத்து காட்டினாங்க எல்லாருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசுவினுடைய முக பிரகாசம் என்னைக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அந்த ஒளி உங்களை பிரகாசிப்பிக்கிறது, உங்களை மகிமைப்படுத்துகிறது. அந்த ஒளி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த தேவனுக்குள்ள இருக்கிற ஒளி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. ஆமென். நீங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.